இங்கே பாருங்கள் மக்களே, நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா கப்பி குட்டி பார்த்திங்கன்னா ஒரு 300 குட்டி கிட்ட இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம குட்டி போட்டது ஆல்ரெடி வாங்கி இந்த மீன்லாம் குட்டி போட்டது பார்த்திங்கன்னா எல்லாமே பிளாட்டினம் நம்பர் தான் மோஸ்ட்லி இதில் இருக்கும். பார்த்தா தெரியும் குட்டிங்களாம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு பாருங்கள். செம்ம ஆக்டிவாக இருக்குது, குட்டி நல்லாவே வளர்ந்துருக்கு. நம்ம இன்னும் நல்லா வளர்க்கணும்னா கண்டிப்பாக அது வந்து மொய்னா கல்ச்சர் யூஸ் பண்ணலாம். நம்ம மொய்னா வாங்கியிருக்கோம், இதை வச்சு நம்ம கல்டிவேட் பண்ண போகிறோம். மொய்னா அது எப்படி பண்ண சொல்லித்தரேன் பாருங்கள். இதான் நம்ம மொய்னா பார்த்தா தெரியும், வெள்ளை கலரில் இருக்குல்ல, நான் ஒரு அதான் மொய்னா. இதுக்கு தான் ஈஸ்ட் ரொம்பவே முக்கியம். ஈஸ்ட் வச்சு தான் ஃபுட்டு போடணும் மொய்னாக்கு. ஓகே, ஃபஸ்ட் நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணுறதை தான் யூஸ் பண்ணணும். புது தண்ணி எடுத்து மொய்னா போட்டால் வராது. அதனால் மீன் வச்சுருக்க தண்ணியை எடுத்து நீங்கள் மொய்னா கல்டிவேட் பண்ணலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும். நான் வந்து கோய்ப்பாலம் தண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 பிஞ்ச் அளவு மட்டும் ஈஸ்ட் எடுத்து போடுங்க போதும். அதே மோஸ்ட்லி ஸ்டார்டர் கல்ச்சருக்கு. ஸோ 2 பிஞ்ச் ஈஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஆல்சோ மறக்காம வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கப்பிக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது போடுறேன். ஓகே, நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, ஈஸ்ட் ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் வாங்கிட்டு அந்த மொய்னா கல்ச்சரை ஊற்றிட்டு நம்ம பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. பார்த்தவங்களுக்கு தெரியும் மொய்னா எவ்வளோ ஆக்டிவாக இருக்குன்னு. அந்த சின்ன சின்ன ஒயிட் ஒயிட்டாக மூவ் ஆகுது பாருங்கள், அதான் மொய்னா. அதில் அப்படியே நம்ம ஈஸ்ட்டை ஊற்றிடலாம். ஈஸ்ட் வந்து நீங்கள் மோஸ்ட்லி நெட்டை வச்சு ஃபில்டர் பண்ணி ஊற்றுனாங்க, அதான் நல்லது. நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊற்றின்னு தெரியாமல் மோஸ்ட்லி ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க. இதனால் மோஸ்ட்லி மொய்னா கல்ச்சர் கிராஷாக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ மோஸ்ட்லி ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க, அதான் பெஸ்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா ஊற்றி முடிச்சாச்சு. பார்த்தவங்களுக்கு தண்ணி எவ்வளோ இதாகிடுச்சு, க்ளௌடி ஆயிடுச்சுன்னு. நான் கொஞ்சம் ஜாஸ்தி ஊட்டின மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். பார்த்தவங்களுக்கு தண்ணி ஊற்றிட்டே கொஞ்சம். ஓகே ஃபைன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நெக்ஸ்ட் வந்து நான் டப்பில் ஊற்றிட்டேன். டப்பில் ஊற்றினதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தேன், நல்லாவே மொய்னாலாம் இருந்துச்சு. இப்போ நல்லாவே கல்ச்சர் ஆகிருக்கு. பார்த்தவங்களுக்கு தெரியும், கார்னர்ஸில் ஃபுல்லாக அங்கங்கே மொய்னாவை சுற்றிட்டு இருந்துச்சு. இதாங்க கப்பிக்கு ஃபீட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள், அதில் நான் கப்பிக்கு எப்படி ஃபீட் பண்ணி சொல்லி தரேன். பை பை கைஸ், see you in the next video.